ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெட்டாப்பளை சதீஷ். இன்றைக்கு என்ன காணொலின்னு சொன்னால், இந்திரஜித் மலையக இளவரசன் இந்திரஜித் இன்றைக்கு பாடின பாடலை பற்றியது தான். பா வெண்ணிலா வாழ்க்கையின் கண்ணிலான்ற பாடலை பாடி அது பாடின உடனே அரங்கம் முழுவதும் ஒரே கைதட்டு, அப்படியான ஒரு கைதட்டு. அப்படி எல்லாருமே அரங்கத்தில் இந்த நடுவர்கள் எல்லாருமே எப்படியப்பா அப்படி பாடுறா, நீ என்ன சங்கீதம் எதுவும் கற்றுருக்கியா அப்படி ஒன்று இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் கேள்வி ஞானம் தான் சொல்கிறேன்னு சொல்லி அப்படியான ஒரு பாடலை திறமையான நல்ல இதாக பாடியிருக்கிறாரு. அப்போ நடுவர்கள் கேட்டாங்க, நீங்கள் சென்னைக்கு எத்தனை மாதம் ஆகுது? 3 மாதம் ஆகுது. இப்போ நீங்கள் எந்தெந்த இடங்களை சுற்றி பார்க்க போகிறீங்க, இப்போ சுற்றி பார்த்துருக்குறீங்களா, எங்கெங்கே போகணுமன்ற உங்களோட ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டுறேன். அதுக்காக சொல்லிக்கா முதலாவது பீச்சுக்கு போகணும்னு சொல்லியிருந்தார். அதை விட எஸ்பிவி சார்ன்ற கல்லறையை போய் பார்க்கணும். எனக்கு எங்கே இருக்குது எதுன்னு தெரியாது, இந்த இடம் தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் நான் ஆடிஷனுக்கு முதலே போய் பார்த்துட்டு தான் வந்திருப்பேன். அப்போ இனி போய் அவர்கிட்ட கல்லறையை பார்த்து அதில் ஒரு பாடல் பாடிட்டு தான் பெறுவேன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு நடுவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி நீங்கள் சொன்ன இதாண்டு நாங்கள் சீத்தமிழ் எல்லாருமா எல்லா கண்டஸ்டன் பாலாசர்ன்ற கல்லறைக்கு போய் வாரக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் முதலாவது இதில் இந்திரஜித் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கிறார். அந்த இதுதான் அது காணொலியில் என்ன கிடக்குது. அந்த காணொலியில் நான் இதில் போட இயலாது. என்னச்சுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அது போட இயலாது. ஃபோட்டோ மட்டும் போட்டிருப்பேன். அதையும் பாருங்கோ. அது சம்மந்தமாக இது கதை வைக்கணுமென்றதுக்காக தான் இந்த காணொலியை இப்போ உடனே போடணுமென்றதுக்காக நான் பார்த்துட்டு போடணுமென்றதுக்காக இது காட்சி கொண்டிருக்கேன். அந்த ஃபோட்டோக்களையும் பாருங்கோ. அடுத்தடுத்து இனிய காணொலி என்ன கிடைச்சேன் அந்த காணொலியிலையும் போடுவேன். எப்படி பாடியிருக்கிறார், ஒரு சங்கீத பயிற்சி இல்லாடிக்கு வகுப்போலோ இதுகள் ஒன்றுக்குமே போகாமல் கேள்வி ஞானத்தால் இப்படி ஒரு திறமையாக பாடக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்கள்ன்ற இந்திரஜித் மூலமாக எங்களுக்கு இப்போ அறியக்கூடிய இருக்குது. அப்படி இன்னும் நிறைய திறமையானவர்கள் இருக்கிறார்கள். அவர் தங்களோட திறமைகளை வெளிக்காட்டையில் இன்னும் இது இந்திரஜித் மூலமாக அவர்களும் இனி வெளியில் வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்திரஜித்துக்கு அவர் கடைசி வரை போகணும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். அதோட நடுவர்களே சொல்லிட்டார்கள், டாப் 10க்குள்ளே நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி. அப்படி ஒரு உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள் அவற்றை பாட்டை கேட்டு. அப்போ கடைசி வேறு வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவருக்கு உங்களோட வாழ்த்துக்கள், அவர் குடும்பத்தார் எல்லாருக்கும் உங்களோட வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, பாய்.